வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 பென்னி ஸ்டாக்கு க்ளோஸராக நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஒரு 15 ஸ்டாக் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 10 ரூபாய் கீழே உள்ள இதை ஃபில்டர் பண்ண ஓவராலாக ஸ்க்ரீனரில் இருந்து நான் ஸ்க்ரீன் பண்ணப்போ 100 ஸ்டாக் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துருந்துச்சு. இந்த 100 ஸ்டாக்குமே நம்ம ஜிஎக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அனாலிசிஸ், நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு ஜிஎக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது நான் ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி ஃபில்டர் பண்ணுவேங்கிறது ஹை லெவலில் இருந்து. ஸோ அந்த ஜிஎக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் அனலைஸ் பண்ணி ஒரு 15 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்குது ரேங்க் பண்ணதில். பட் டைம் ரொம்ப பெரிய லென்த்தான வீடியோ போக வேண்டாங்கிறதுனால 15 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 15 ஸ்டாக்கையுமே நம்ம அனலைசிஸ் பண்ணி எந்த ரைட் என்ட்ரியில் பண்ணணும், எப்போ கன்சிடர் பண்ணலாங்கிறத பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பென்னி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்னும் ரொம்ப ப்ரைஸ்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பென்னி ஸ்டாக்கோட மார்க்கெட்டை வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே ஓவர் நைட்டில் அவங்களுக்கு ஏற்றபடி வந்து மாற்றி அமைச்சிருவாங்க. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டரை நம்ம தலையில் துண்டையும் போட்டுருவாங்க. ஸோ அதனால் ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியில் போகலை அப்படின்னா லாஸ் பண்ணுவீங்க. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையுமே என் போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணி போட்டப்போ நான் எப்படி 1 லட்சம் மார்க்கெட்டில் விட்டேங்கிறத பர்சனலாக போட்டிருப்பேன். அது ஒரு பென்னி ஸ்டாக்கில் தான் விட்டேன். ஸோ நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணதும் பென்னி ஸ்டாக்கில் தான், நிறைய லூஸ் பண்ணதும் மார்க்கெட்டில் பென்னி ஸ்டாக்கில் தான். ஸோ அதனால் நம்ம டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எப்போ கன்சிடர் பண்ணணும், என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. மேக் ஆர் பை செல் டிசிஷன் நான் கொடுக்கறதே கிடையாது. ஸோ இது என்னோட பர்சனல் வியூவும் பர்சனலாக நான் படிக்கிறதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் க்ரோத்து, வெல்த் பில்டிங்கு, கெரியர் டெவலப்மெண்ட் இதை பற்றின ஐட்டம்ஸை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ மெத்தட் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். க்ரோத் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு 28% வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 3 மந்த்து 1 மந்தோட ப்ரைஸ் மொமெண்டம் எப்படி இருக்குது. ஸோ பென்னி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக 3 இயர் 1 இயர்னு போகக்கூடாது. 3 மந்த் 1 மந்த்துங்கிறது தான் பெர்ஃபெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பென்னி ஸ்டாக். 1 இயரோட ட்ரெண்டும் டைரக்ஷனும் எப்படி நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது தான் அல்டிமேட். 3 இயர் 5 இயர்லாம் நீங்கள் இதில் கன்சிடர் பண்ண வேண்டாம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்குங்கிறது அடுத்த ஒரு பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் க்ரோத்தில். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ்ட்ரியல் பிஇக்கும் கரண்ட்டாக இருக்க பி எப்படி இருக்குது அண்ட் ப்ரைஸ் டு புக் வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்படி தான் அந்த 100 ஸ்டாக்கி ஃபில்டர் அவுட் பண்ணேன். இப்போ இருக்கிற 15 ஸ்டாக்குமே கொஞ்சம் தரமான ஸ்டாக்ஸ் தான். சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரேட் வால்யூம் எப்படி இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல் இந்த ஸ்டாக்குக்கு எப்படி இருக்குது, புக் வேல்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி, லாங் டேர்மாக இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ரெசிலியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது சேஃப்டியில் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு விற்க முடியாது சம்டைம்ஸு. அது மாதிரியான ஸ்டாக்கில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா துண்டு தான். என்ட்ரி டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 40 to 60க்குள்ளே இருந்துச்சுன்னா ரெக்கவர் ஜோனு. ப்ரைஸ் வந்து ரிலேட்டிவாக 50 டே ஆவரேஜ் கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு பெட்டரானது. 52 வீக் ஹையிலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறது ஒரு ஹெட்ரூம் நமக்கு தரும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம விஸ் லிஸ்ட்டில் இருக்க 15 ஸ்டாக்கை குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சர்வேஸ்வர் ஃபுட்ஸ். ஸோ இது வந்து அக்ரி பாஸ்மதி ரைஸ் ரிலேட்டட் கம்பெனி. இந்த ஸ்டாக் நான் ஆல்ரெடி வந்து ஒரு சைக்ளிக்கல் ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணி ஒரு 20,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். ரைட் என்ட்ரி டைமுக்குள்ளே போயிட்டு ரைட்டாக எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். ஓகே, இது லாங் டேர்ம். இப்போ பார்க்குற எல்லா ஸ்டாக்குமே லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்டே பண்ணாதீங்க. அது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் தருவாங்க. சர்வேசர் ஃபுட் பொறுத்த வரைக்கும் 24% கிட்ட ஆர்ஓசிஇ மெயின்டைன் பண்ணுறாங்க. 3 மந்தோட மொமெண்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து 64 ஸ்கோர் கொடுத்துருக்கேன். க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூ 67, சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ 89. என்ட்ரி ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 3 ரூபா கிட்ட 4 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 3 மந்தோட ரிட்டர்ன் 25% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ பொறுத்த வரைக்கும் 42, இதோட பிஇ வந்து 15, ப்ரைஸ் டு புக் வந்து 1.03. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்குள்ளே நீங்கள் என்டர் ஆகாதீங்கன்னு சொல்லுவேன். 52 வீக் ரேஞ்சான 2.5 எப்போ ஹிட் பண்ணுதோ அந்த டைம் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி நெட் உங்களுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் அடுத்த பார்க்க போகிற ஸ்டாக்கு ஜிடிஎல் இன்ஃப்ரா. ஸோ ஜிடிஎல் இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் குரோத்து 82, என்ட்ரி வந்து 79, சேஃப்டி 81. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரைஸ் டு புக் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ கரண்ட்டாக இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ராக் பாட்டம் தாண்டி போயிட்டுருக்கு. பிஇ வந்து 2.51, ஈவன் அடிமட்டத்துக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும்.
கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 1.52 52 வீக் ஹை நோக்கி ஆல்மோஸ்ட் கிட்ட போயிருச்சு. 0.96 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு 1.52 வரும்போது நீங்கள் இதை எக்ஸிட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 40% கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பென்னி ஸ்டாக்கில் தயவு செஞ்சு குயிக் டைமில் நிறைய காசுப்பட்டு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுறாதீங்க. ஒரு 10,000 ரூபாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய காசு தான் பென்னி ஸ்டாக்கில் போடுறது. அதுவும் பிரித்து போட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். எஸ்சிபிசி இது ஒரு இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்பெனி அண்ட் கரண்ட்டாக டேர்ன் அரவுண்ட் ஃபேஸில் இருக்காங்க. 54 RSI வேல்யூ. ஸோ க்ரோத் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பெருசாக இல்லை. பட் என்ட்ரியும் சேஃப்டி நெட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். இண்டஸ்ட்ரியல் பிஇ பெருசாக தெரில. கரண்ட்டாக இதோட பிஇ வந்து 25 ரொம்ப ஜாஸ்தி. பட் ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 0.73 அது இந்த ஸ்டாக்குக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் 4.65 இல்லை 5ங்கிற ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் ருப்பி வரும்போது கன்சிடர் பண்ணிட்டு 7ல் எக்ஸிட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ கோல்ட்ஸ்டர் பவர் இது வந்து எலக்ட்ரிக்கல் கேபிள் ரிலேட்டட் கம்பெனி. என்ட்ரி சேஃப்டி வேல்யூவேஷன் எல்லாமே பெட்டராக இருக்குது. க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லணும். ப்ரைஸ் டு புக் வெறும் 0.76 ஸோ நல்ல ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குது இப்போதைக்கு. 7.72ங்கிறது பிஇ. கரண்ட்டாக இது வந்து 8 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 rupees இல்லை 7 rupees கீழே வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். 8 ரூபா வரும்போது வித்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். மல்டி இயர் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டான ROCE மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்டாக் தான். ஆல்மோஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் 3 இயர் ரிட்டர்ன் 3 month ரிட்டர்ன் 1 month ரிட்டர்ன் எல்லாமே பாசிட்டிவ். லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் மட்டும் நெகட்டிவ். ஜீலன் இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் கம்பெனி. என்ட்ரி பாயிண்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 29. கரண்ட்டாக இதோட பிஇ வந்து 7.09. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ரைஸ் டு புக் வந்து 1.17. ஜென்ரலாக ப்ரைஸ் டு புக் வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்குக்கு அதாவது பேங்க்குக்கும் NBFC ஸ்டாக்குக்கு தான் பார்ப்பாங்க. இது பென்னி ஸ்டாக்குங்கிறதுனால எல்லா மெட்ரிக்ஸுமே கொஞ்சம் 10 பொருத்தும் பக்காவாக பொருந்துனா மட்டும்தான் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்குது. ஒரு 4 ரூபா கிட்ட போச்சுன்னா நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பிசி ஜுவல்லர்ஸு நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் தெரிஞ்சிருக்கும். சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 7,000 கோடி கிட்ட மார்க்கெட் கேப்பு. பிஇ வந்து வெறும் 12 தான். இண்டஸ்ட்ரியல் பிஇ 146க்கு அகேன்ஸ்டாக. இந்த ஸ்டாக் ஆகா ஓஹோன்னு போயிருன்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்குது. இப்போதைக்கு ப்ரைஸ் டு புக் வெறும் 0.99. இண்டஸ்ட்ரியல் பிஇ நல்லா இருக்குது. ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஒரு 11 ரூபி 12 ரூபி வரும்போது எக்ஸிட் பண்ணிடுங்க. அது பெட்டராக இருக்கும். அதுக்கு மேலே பேராசைப்பட்டு ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து நந்தன் டெனிம். இது ஒரு டெக்ஸ்டைல் டெனிம் கம்பெனி. ஸோ என்ட்ரி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் வெறும் 0.58 தான். நல்ல ப்ரைஸ் டு புக்கு தான். ஏர்னிங்ஸுமே பிஇ பொறுத்த வரைக்கும் 11. ஸோ கரண்ட்டாக இது வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 1 monthல -1.1% கிட்ட தான். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 2.61. ஸோ ஒரு 2 கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ க்ரோத் பொட்டன்ஷியல் RSI பொறுத்த வரைக்கும் 50. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான க்ரோத் செக்டார் இண்டிகேட் பண்ணுன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து சுகுணா எக்ஸ்போர்ட்ஸு அக்ரி ட்ரேடிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பிஇ 32 டூ காஸ்ட்லி. பட் ப்ரைஸ் டு புக் வந்து 0.41. ஸோ 1 ரூபி கீழே இந்த ஸ்டாக் போச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 2 rupees தொடும்போது எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 5 year ரிட்டர்ன்லேருந்து எல்லாமே நெகட்டிவ். இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் மொமெண்டம் எடுத்து போயிட்டுருக்கு. 3 month ரிட்டர்னும் 1 month ரிட்டர்னும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குவார்ட்டர் வந்து 26% கிட்ட குவார்ட்டர் பவுன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவங்க வந்து கம்பேக் கொடுத்துட்ருக்காங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். டியூக்கன் இன்ஃப்ரா டெக்னாலஜிஸு இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஸோ ஓவரால் 17% கிட்ட ROCE வச்சுருக்காங்க. ஸோ 52 week ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 2.2 to 6.91. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி வந்து பிஇ வந்து வெறும் 10. ப்ரைஸ் டு புக் 0.71. அட்ராக்டிவாக இருக்குது. முன்னாடி சொன்ன ஸ்டாக் மாதிரி தான் 3 மாதமும் லாஸ்ட் 1 monthோட மொமெண்டம் பெட்டராக இருக்குது. 5 year 3 year 1 yearோட மொமெண்டம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. பட் ஒரு 2 ரூபி கிட்ட வரும்போது கன்சிடர் பண்ணிட்டு 3.5ங்கிற போது எக்ஸிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அடுத்து அக்யூரசி ஷிப்பிங் இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. ஆல்மோஸ்ட் வந்து 83 கோடி வேல்யூ உள்ள கம்பெனி. ப்ரைஸ் டு புக் 0.67 தான். அட்ராக்டிவான ப்ரைஸு. பட் பிஇ பொறுத்த வரைக்கும் 21. ஒரு பென்னி ஸ்டாக்கில் பிஇ வந்து 21 ரொம்ப ஜாஸ்தி. 10க்கு மேலே பிஇ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே விழணும். ஒரு 3 ரூபி கிட்ட வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். நொய்டா டோல் பிரிட்ஜ் இது ஒரு ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி.
பிஇ வந்து 3.4 அட்ராக்டிவாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து மைனஸில் இருக்குது. ஆர்ஓசி வந்து 1175% கிட்ட இருக்குது. பட் இப்போ இருக்க ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒரு 4 ரூபி கீழே வருதுன்னா ஈவன் ஒரு 3.5 ருபீஸ்க்கு வரும்போது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். 4 ரூபிக்கு மேலே போகும்போது எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரேட்டிங் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், வெறும் 42 தான். ஸோ பட் லாஸ்ட் 1 இயர்லேருந்து மொமெண்டம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ நிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனி. பிஇ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 13. இண்டஸ்ட்ரியல் பிஇ 14 இருக்கும்போது ப்ரைஸ் டு புக்குமே ஜாஸ்தி. இப்போ இருக்க ப்ரைஸில் கன்சிடர் பண்ண வேண்டாம். 52 வீக் லோ மேபி வந்தப்போ கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டு புக் ஒரு 13 வரும்போது அகெயின் ப்ரைஸ் டு புக் வந்து 1 கீழே வரும்போது கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஈஸி ட்ரிப் பிளானரு இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கேஷ் ஜென்ரேட்டிங் கம்பெனி. இப்போ இருக்கிற இதில் ஆன்லைன் ட்ராவல் வந்து இவங்க வந்து அக்காமடேட் பண்ணிட்டு இருக்காங்க. 36% கிட்ட ஆர்ஓஇ. கரண்ட்டாக இருக்கிற பிஇ வந்து லாஸ் மேக்கிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற டைமுக்கு நல்ல என்ட்ரி ஜோன் கிடையாது. ப்ரைஸ் டு புக்கும் 3 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 1 கீழே வரும்போது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். எம்பவர் இது ஒரு டைவர்சிஃபைடு கம்பெனி. 1 இயர் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, 39%. 3 மந்தோட மொமெண்டம் 39%. லாஸ்ட் 1 மந்தோட மொமெண்டம் வந்து உண்மைக்குமே கொஞ்சம் கேவலமாக இருக்குது. பிஇ 12. பிஇ வந்து இன்னொரு 10 கீழே வரும்போது கன்சிடர் பண்ணலாம். பட் ப்ரைஸ் டு புக்கு பொறுத்த வரைக்கும் 0.7. ஒரு 1 ரூபி கீழே போச்சுன்னா இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணிட்டு 1.5 ரூபி வரும்போது எக்ஸிட் பண்ணிடுங்க. நான் இந்த ஸ்டாக் பர்சனலாக 1 ரூபி கீழே கன்சிடர் பண்ணி 1.5ல எக்ஸிட் பண்ணேன். ஸோ அதில் நான் ஒரு 6000 கிட்ட ப்ராஃபிட் பார்த்தேன். பந்தாரி ஹோசரி எக்ஸ்போர்ட்ஸ் இது ஒரு டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் கம்பெனி. கரண்ட்டாக இருக்கிற வேல்யூவேஷன் வந்து 17. பிஇ ரொம்ப ஜாஸ்தி. பட் ப்ரைஸ் டு புக் வந்து 0.69 அட்ராக்டிவாக இருக்குது. பிஇ 10 கீழே வரும்போது நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணுங்கள். 2 ரூபா கீழே கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு 3 ரூபி 4 ரூபி வரும்போது எக்ஸிட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் இன்சைட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரேட் பண்ண சொன்னீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸு இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கையிலே பெருசு. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மீதி எல்லாமே சைக்கிளிக்கலுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். வேல்யூவேஷன் கேப் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அகெயின் பிசி ஜுவல்லர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி இண்டஸ்ட்ரியல் வேல்யூவேஷனுக்கு இருக்குது. ஸோ அடுத்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம செக்மெண்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டாக நான் சொல்கிறது வந்து நொய்டா டோல் பிரிட்ஜஸ்ஸு அண்ட் சேஃப்டி ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸிங்கில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் செகண்ட் எஸ்சிபிசி அண்ட் பிசி ஜுவல்லர்ஸ். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.